ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். இன்றைக்கி நான் கடைக்கு போகலான்னு தான் போனேன். போகும்போது கோவிலில், எங்கள் ஊர் கோவிலில் திருவிழாவான உற்சவம் கொடி ஏறி இருக்குது. ஸோ அதோட கோஷ யாத்திரையான இது. இப்போ போன வழிக்கு வண்டியிலேருந்து அப்படியே ஒன்று ஷூட் பண்ணேன். ஸோ எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்மளால் பங்கெடுத்துக்க அங்கே போக நடக்க முடியல. அதனால் போகிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொடி ஏறுது. தொழுக்கல் தேவியோடு தானே. அதனால் ரொம்ப விசேஷமாக ஆளுங்களாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப அதிசயமாக இருந்தது. இந்த காலையிலேயே இது காலையில் எடுத்த வீடியோவான நான் இப்போ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி தான் போடணும். என்னோடய ஓன் வாய்ஸ்லாம் பண்ணணும் தான் டைம் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கடைக்கு போகும்போது நம்மளுடைய பழைய காலத்து மிட்டாய்களெல்லாம் பார்த்தம்போது எனக்கு பயங்கரமாக நான் ரொம்ப மிஸ் பண்ண ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களும் இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கடலை மிட்டாயி, எள்ளு மிட்டாயி, கமர மிட்டாயி, தேன் மிட்டாயி, எல்லா மிட்டாய்களும் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டங்களாம் பார்த்த உடனே எனக்கு அன்றைக்கி பயங்கரமாக சின்ன வயசில் ஞாபகம் அப்படியே வந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே நான் உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சி எடுத்திருக்கேன். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டணும்னு நினச்சி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எது பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லணும், சரியா? அப்படியே பார்த்துட்டே வாங்க. எனக்கு எல்லா ஐட்டங்களும் அதில் இருக்கிறதுலே எனக்கு பிடிச்சதெல்லாம் அந்த கமரக்கட்டு, அப்புறமா எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, அப்புறம் வேர்க்கடலை, தேன் மிட்டாய், நிறைய ஐட்டங்க. பின்னா நிறைய பிக்கல் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றது பிக்கல் தான். ஸோ எனக்கு என்னமோ பிக்கல் அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் முறுக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜூஸுங்க. அப்புறம் இந்த பல்க் ஜூஸான இதில் நிறைய ஜூஸில் வந்து தெரியாததெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து ஃபேஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஜூஸ் போட்டு வைப்பாங்க, ஓகேவா? டேட்ஸு, நட்ஸு, ட்ரை நட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது நிறையா. அப்புறம் ரஸ்னா பொடிங்க, பிக்கல்ஸு நிறையா. இதெல்லாம் பார்க்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது கண்டிப்பாக பிஸ்கெட்டுங்கெல்லாம் நம்மலாம் வந்து அப்போல்லாம் மில்க் பிஸ்கெட் தவிர வேறு ஒரு பிஸ்கெட்டு நமக்கு தெரியாது. மில்க்கு கூட கிடையாது அப்போல்லாம். பார்லிஜி அதானே இருந்துச்சு அப்போல்லாம். நமக்கு டைம்லலாம் பார்லிஜியும் பட்டர் பிஸ்கெட்டும் தான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படியே வந்துச்சு. எல்லாமே பார்த்தோமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சா? ஸோ அப்படியே ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே ஷூட் பண்ணி தீர்ந்து சிப்ஸு, எங்கள் ஊர் சிப்ஸானு, ஓகேவா? மிக்சரு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. மிஸ் ஆகிருந்தா பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, சரியா? ரவா லட்டெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவா லட்டு. எனக்கு லட்டுனாவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம். இனிப்பு ஐட்டங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டங்களான, ஓகேவா? ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்க மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். தின்றதுங்களாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தின்றதான்ப்பா முக்கியம். சோறு முக்கியமா, சங்கம் முக்கியமா? சங்கத்தை விட சோறு தான்ப்பா முக்கியம். எனக்கு அது போல் ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். சாப்பிட்டுட்டு தான் வரல எந்த வேலையும். சாப்பிட்டு தான் வேலை, ஓகேவா? அதனால் சாப்பிட வேண்டியதில் சாப்பிட்டுக்கணும், நிறைய சாப்பிடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அப்புறமா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ அது ஒரு ட்ரெஸ் ஆனும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் உங்கள் கூட தான் பண்ணலான் இருக்கேன். அதோட விலை வெறும் 320 ரூபா தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் பண்ணியிருந்தேன். தெரியுது, நான் பார்க்கணுன்றதுனால ஆசையாக உங்ககிட்ட வச்சு தான் ஓப்பனே பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச கலரு ராணி பிங்கானோ. ஸோ அது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு கலரு. இருந்தாலும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு, வாவ், நல்லாயிருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கலர்ஃபுல்லாக இல்லை, XXL ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்ஃபர்டபுள் கலர்ஸ் ஆனது. எனக்கு இல்லாத ஒரு கலரும் கூட என்னன்னு கேட்டால் ராணி பிங்கானோ. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலாரிஜு சேனலான உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும். ப்ளீஸ் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஸோ நெக் வந்து பான் நெக்கான இதெல்லாம், ஓகேவா? இது பான் நெக் உள்ள ஒரு நைட் ட்ரெஸ் தானோ. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா லைனிங் எல்லாம் வச்சு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்குது.